வேளையில் உங்களோடு நான் பேசுகிற ஒரு தலைப்பு, நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு தடைகள் நீங்குகிறது. ஆசீர்வாதம் பெறுவதற்கு தடை நீங்குது. நமக்கு நிறைய தடைகள் இருக்குது. என்ன நினைக்கிறீங்க? நமக்கு அநேகம் தடைகளே என்னன்னு கேட்டிங்கன்னா, கமிட்மெண்ட் பண்ணிட்டோம்னா 10ஆம் தேதி உன் பிரச்சனையை நான் தீர்த்துறேன் அப்படின்ட்டா 9ஆம் தேதி நைட்டு நம்மளுக்கு இல்லை, கமிட் பண்ணுற அமௌண்ட் தர முடியல. நம்மளுடைய இறுதியும் டப் 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 டப்னு அப்படியே ஒரு வைப்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். தூக்கம் வராது. நைட்டெல்லாம் யோசனை பண்ணுவோம். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், பலவிதமான யோசனை பண்ணுவோமா இல்லையா? ரொம்ப வேண்டாம். இப்போ கூட நம்ம கேம்பை பற்றி பார்த்தோம்னா 15ஆம் தேதி கேம்புக்கு இப்போவே ரைட்டு லெஃப்ட் 2 சைடு துடிக்க ஆரம்பிக்குது. ஐயோ இவ்வளோ அமௌண்ட்டு போடணுமே, வாக்கு பண்ணிட்டேனே, இதை பண்ணிட்டேனே, அதை பண்ணிட்டேனேன்னு இருக்கா இல்லையா? ஒரு மனுஷன் ஓடிட்டார், வேலைக்கே போயிட்டார். என்னடா இவனை நம்பினா ஆகாது, ஏதோ ஒரு போய் பண்ணிட்டுலாம் வரணும் அப்படின்னு. இப்போது ஆனால் இந்த நாட்களிலே நான் உங்களோட கொடுக்குற ஒரு தலைப்பு என்னென்னா, நீங்கள் ஆசீர்வாதம் பெற தடைகள் நீங்குகிறது அப்படின்னு. அப்போ இத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில் இருந்த தடை, இந்த மாதம் 31ஆம் தேதி முடியும் போது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. 1ஆம் தேதி சம்பளத்துக்காரனுக்கு, அந்த 10ஆம் தேதி சம்பளத்துக்காரனுக்கு 9ஆம் தேதி நைட்டே சந்தோஷமாயிரு. விடிஞ்ச காலையில் இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் மாதம் முடிஞ்சோன்னு அப்படியே முகத்தில் மலர்ச்சி உண்டாகும். எதுக்கு? பணம். ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆசீர்வாதம் பணம் தான் நினைச்சிருக்குது. சமாதானம், சந்தோஷம், சுகம், நிம்மதி, எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது அல்லவா? பணங்கிறது ஆசீர்வாதம் மட்டும்தானா? ஆவிக்குரிய வரங்கள், கனிகள், இதெல்லாம் ஆசீர்வாதம் தான். எல்லாத்தோட பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அவர் நம்மோடு இருப்பது, நம்மளோடு பேசுவது, நமக்கு வேண்டியதை செய்வது. அதனால தான் இன்றைக்கு மீகா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மீகா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவருக்கு முன்பாய் போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். பிறந்தும் முன்னணியில் தான் வைக்கப்பட்டார். நம்ம ஆசீர்வாதத்துக்கு முன்னணியில் தான் போகிறார். அப்போ இத்தனை நாள் பெரிய போராட்டம். என்னுடைய நண்பர் உடைய தகப்பனார் ஒரு நாள் ஊர்லேருந்து வர்றதாக என்னுடைய நண்பர் சொன்னார். அவர் வெளியூருக்கார், இங்கே தங்கியிருந்தார். அப்போ தங்கியிருக்கும்போது அவருடைய அப்பா வரானோன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார். நான் கேட்டேன், என்ன உங்கள் அப்பா வரக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிற, நீ உங்கள் அப்பா மேலே அவ்வளோ பாசமா என்ன, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், என்னை சூழ்ந்திருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை, என் பிரச்சனை தீர்க்கவே முடியாது, அவ்வளோ பண பிரச்சனை, நான் சிக்கியிருக்கிறேன், லாக் ஆகிட்டேன், என்ன பண்ண தெரியல. ஆனால் எங்கள் அப்பா வராது, எல்லாத்தையும் முடிச்சிருவார். எங்கள் அப்பா என்னை காப்பாற்றிடுவார். ஒரு சரிகிற பிரகரமான அப்பா தன்னுடைய மகனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக வருகிறார் என்று சொன்ன உடனே அவனுக்குள்ளும் இந்த கவலை, கண்ணீர், துக்கம், பாரம், வேதனை, போராட்டம் எல்லாம் மாறி அவன் ரொம்ப ஹாப்பினஸாக சந்தோஷமாக, அவன் சொல்லப்போனால் குதிச்சு ஆடிட்டு கூட இருப்பான். அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான். இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன், தடைகளை நீக்கி போடுவர் அவர், உங்களுக்கு முன்னாடி கடந்து போவானா. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஆமென், கர்த்தரின் தடையை மாற்ற அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா?
2024 அப்படித்தான் அந்த வசனம் எனக்கு வந்துச்சு பாஸ்டர். ஒன்னும் தடை நீங்கி போகலை. அவர் வரும்போதுதான் நீ கதவை சாத்திட்டியே. என்ன வேதம் சொல்லுது, அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுறார். கதவை தட்டுவர் வாசல் உட்புறசு கடந்து போவாராம். உன் பிரச்சனைக்குள்ள அவர்கள் ராஜா. யாருடைய ராஜா? நம்முடைய ராஜா. நமக்கு முன்பாக அப்படியே முன்னால போவார். கர்த்தர் நம்ம முன்னால என்ன செய்ய போறாரு. தடைகள்லாம் விலகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தடைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடை பல விதத்தில் வரலாம். ஒருவேளை நம்ம பல வருஷம் ஒரே கம்பெனியில், ஒரே ஆஃபீஸில், ஒரே இதில் இருக்கலாம். சம்பளம் குறைவாக இருக்கும். நம்ம ஆண்டவரே என் சம்பளத்தை உயர்த்துங்க, ஆண்டவரே சம்பளத்தை ஓனர் உயர்த்த ரொம்ப விரும்புவார். ஆனால் இந்த சூப்பர்வைசர், இந்த மேனேஜர் தடையாக இருக்கிறான். ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் என்னை இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதனால் எங்களுக்கு ஓனருக்கு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரல. இல்லை இவர் அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கிறாரு அப்படின்லாம். ஒருவேளை எனக்கு எல்லாம் சுகமாயிரும், அந்த டாக்டரை பார்க்குறதுக்கு பணம் இல்லை, இல்லை மெடிசன் வாங்குறதுக்கு பணம் இல்லை, நான் அதை அடையணும், ஆனால் எனக்கு கொஞ்சம் பணம் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் முதல்ல வரங்கள் வல்லமைகள் அதிகமாக இருந்துச்சு, நான் ஜெபிச்சா பிசாசு போகும், பேயோகும், சுகமாகும், ஆனால் கொஞ்ச நாளாக ஜெபிக்கவே முடியல, தடையாக இருக்குது. சில நேரம் ஊழியம் செய்ய முடியல. இப்படி அநேக காரியங்களை குறித்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். புலம்புறமா நம்ம இப்படி சொல்லுவோம், எங்கள் பசங்க தலையெடுக்கட்டும் பாருங்கள், நான் எப்படி இருப்பேன் பாருங்கள், என் பிள்ளைங்க வளர்ந்து எனக்கு காப்பாற்றணும், அவனுக்கு வளர்ந்து அவனு லைஃப் அமைச்சதுக்கப்புறம் பல எங்கே இருக்குமோ அங்கேயே வந்துடுவோம். ஆடார இவன் காப்பாற்றுவான்னு நினச்சோம், இவன் காப்பாற்றுவான்னு நினச்சோம், நம்மளை அம்மோன்னு விட்டுட்டாங்களே அப்படின்னு சோர்ந்துருக்கிறீங்களா? உங்கள் ராஜா உங்களுக்காக வந்திருக்கிறார். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு, உங்கள் எதிர்கால வாழ்வுக்கு தடைகள் நீக்கப்படும்படி விரும்புகிறார். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த ஈசாக்கு எந்த தேசத்தில் விதை விதைத்தான், எந்த காலத்தில் விதை விதைத்தான், எப்படி 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றான்? இப்போ நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க. விதைக்கரை குறித்து வேதாகமத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. ஒரு நல்ல நிலத்தில் விளைச்சாங்க, அது 1, 30, 60, 100 பலன் கொடு. ஒரே நிலம்தான், 100, 60, 30. அது எப்படி? 100னா 100 குவாலிட்டி வரணுமா இல்லையா? அது என்ன 60, 30? ஒரு பானையில் சாப்பாடை வச்சா எல்லா சாப்பாடும் வெந்திருக்கும் இல்லை? ஒன்று வேகும் ஒன்று வேகாமல் இருக்குமா? அப்படி வேகலைன்னா அடுப்பு சரியாக ஒரு சைடு மட்டும் எரிஞ்சிருக்குது, ஒரு சைடு எரியல, ரைட்டா? ஒன்று வெந்திருக்குது, நீ 60, 30 அளவுக்கு வெந்து 100 அளவுக்கு வேகணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? 100க்கு 100 நீ தேவனுக்கு முழு மனதையும் கொடுக்க வேண்டும். ஒருத்தன் முழுமையாக 100 மடங்கு விதைக்கிறான், ஒருத்தன் பார்ப்போம் ஏதோ வந்தால் பார்ப்போம் அப்படின்னு ஒரு 60, 30. நம்ம ஃபினான்ஸ் தசமாக்காணிக்கு கூட ஒரு விதத்தில் அப்படி எடுத்துக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்பளம் எவ்வளோன்னு சொன்னால் பாஸ் தெரிஞ்சுக்குவார். இது ஒரு பெரும் பிரச்சனை, காசு விதைக்கிற காரியம். எனக்கு ஒரு அண்ணாச்சி இருந்தார், மளிகை கடை வச்சு, அவர் ஒரு வியாபாரி. அவருடைய பிஸ்னஸே இல்லாமல் இருந்தார், ஜோம் பண்ண நல்லா வந்தார், ஒரு தொழில் ஆரம்பித்தார். வாரத்தில் முதல்ல 200 கொடுத்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 200 அதிகமாக ஆகி 4000 வாரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். வாரம் 4000 அவருடைய வருமானம் எப்படி இருக்கும்? அவங்க அம்மா வந்து, அட வாரம் 4000 கொடுத்தா மாதம் நீ 8000 கொடுக்குற, பாஸ்ட் உனக்கு வருமானம் அதிகமாக வரும்னு நினச்சிக்குவார். அப்புறம் உன்ட்டு எல்லாம் செய்ய சொல்லிடுவாருன்னு
ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி அடுத்த வாரம் பழையபடி 150 ரூபா கொடுத்தாங்க. நல்ல வருமானம் கொடுத்து 150 ரூபா கொடுத்துட்டோன்னு நான் வந்து கேட்குறேன், என்னடா 150 ரூபா கொடுக்குறான்ட்டு. அவர் கேட்குறதுக்கு எனக்கு காசை பற்றி விஷயம். அப்போ நான் ஆண்டவரே என்ன பாவம் இல்லை கம்மியாக கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு மாதம் 150 200 150 200 வந்துருந்துச்சு. அடுத்த மாதம் வந்து அழுதார்கள் கணவன் மனைவியுமாய். ஏன் அழுகிறீங்கன்னு? கடையை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இருக்கிறதும் போச்சு. நாங்கள் எங்கள் அம்மா பேச்சு கேட்டு நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் பாஸ்டர், எங்களை மன்னிங்க, நாங்கள் செஞ்ச தப்பு தான் அப்படின்னு சொல்லி தங்கள் தவறுகளை உணர்ந்து ஆண்டு மன்னிப்பு கேட்டாங்க. நான் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி சாயங்காலம் அதே ஓனர் வந்து உங்களுக்கு கடையை தருவான் அப்படின்னு. எப்படி பாஸ்டர்? முடியவே முடியாது. நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு. அதே போல் 8 மணிக்கு அப்போல்லாம் அந்த நோக்கியா ஃபோன் தான், அதில் ஃபோன் அடித்தார். பாஸ்டர் அவங்க சன்னு ஊர்ந்து வந்துட்டு அப்பாட்ட சத்தம் போட்டார், நம்ம ஆளு கிறிஸ்தவங்க வேறு யாரை வைக்கிறீங்க கடையில், ஒரு ஆளையும் வைக்கக்கூடாது, அவர் தான் இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டார். அவங்க அப்பாவும் சொல்லிட்டாரு நீங்களே இருன்னு சொல்லிட்டாரு. எப்பொழுது நம்ம மனம் திரும்புகிறோமோ, பணசேத்துல 2வது பிரச்சனைங்க, மனம் திருந்தி தேவனுக்கு நம்ம இருதயத்தை திருப்புகிறோமோ அப்போ ஆசீர்வாதம் தானாக வந்துடுது. இந்த ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனாலே அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எந்த இடத்துல விதைச்சான், எந்த காலத்தில் விதைச்சான்னு சொல்லி பார்க்க வேணும்னால் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாக்கிய அமிலேக்கின் இடத்தில் கேராகுக்கு போனான். சரி, நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ எந்த காலத்தில் விதைக்கிறாரு? பஞ்ச காலத்தில் விதைக்கிறாரு. எந்த இடத்துல விதைக்கிறாருன்னா பெலிஸ்தன் இஸ்ரவேலினுடைய, அதெல்லாம் அவங்க அந்த சேரவே மாட்டாங்க, அது தேவன் பிரித்து வைக்க மாட்ட மக்கள். அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் அவங்ககிட்ட சில காரியமெல்லாம் அந்த 26வது வீட்டில் நல்லா படிங்க, உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கிற காரியம். ஆபிரகாம் உடைய தகப்பன், ஈசாக்குடைய தகப்பன் ஆபிரகாம், அவருக்கு தகப்பனாக இருந்த தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லுவார். கவனிச்சிருக்கீங்களா? பைபிள் எங்கே பார்த்தாலும் பழைய ஏற்பாடில் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் அப்படின்பார். ஏன்? அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உன்னோட தேவனாக இருக்கிறேங்கிறாரு. அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளவருக்கு தேவனாக்கிறார். அப்போ பஞ்ச காலத்தில் விதை விதைத்தா வளருமா அப்படின்னா, பஞ்ச காலன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, மலை தேசத்தில் பேயாவிட்டால் பஞ்சம் வருமா இல்லையா? மழை இல்லை, குளத்துல தண்ணி இல்லை, ஆற்றுல தண்ணி இல்லை, வானம் பார்த்த பூமி, மழை இல்லை. இந்த விவசாயிகளுக்கு தான் அதை பற்றி நல்லா தெரியும். நம்ம டவுன் ஆளுக்கு என்னதுன்னு பிரச்சனை? மழை வந்தா ஐயோ இப்படி வந்து டிஸ்டர்பாக இருக்குத, தொழிலை பாதிக்குத, ஐயோ நைன்னு பேசுதுன்னு. ஆனால் மழை வந்து விவசாயம் மழையில் நினச்சி ஒரே கொண்டாட்டமாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா அவன் நிலங்கள் செய்யும், விளையும். இப்போ ஈசாக்கு யாரு? ஒரு விவசாயி தானே. என்ன யோசிக்கிறீங்க? வெக்கமாக இருக்கா? விவசாயி இல்லைன்னா சோத்துக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. மாத்திரை சாப்பிட்டு வகுத்துனப்ப முடியாது. நீ வர காலங்கள் அப்படித்தான் ஆக போகுது. ஏன்னா எல்லா இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கிறானுங்க, குளம் எல்லாம் ஒன்றில் அழிச்சிட்டான். சரி, இப்போ நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, பஞ்ச காலத்தில் மழை இல்லாதபடினாலே வறட்சியாக இருக்கும். வறட்சியாக இருக்கு அப்படின்னால எல்லாம் வானத்து வைப்பா, எப்படா மழை பெய்யும் அப்போ விதைக்கலான்னு.
இப்போ ஈசாக்கு அந்நிய தேசத்தில் நிலத்தை கீறிட்டுக்கிறான். பெலிஸ்தர்ல என்ன பண்ணுங்க, முட்டா பையன், இந்த வருஷம் மழை இல்லை, மழை வரும்னு கீரி எல்லாம் அது சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான் பாரு. இப்போ அதை விதைக்கிறான் பாரு, முட்டா பையன் முட்டா பையன் முட்டா பையன். சொல்லியிருப்பாங்களா? ஆனால் ஈசாக்கு விதைத்தான். இதை குறித்து பார்க்கும்போது அதே 26:16 வாசிங்களே, 12 வாசிங்களே. இல்லைம்மா, இப்போ நான் ஒரு நிமிஷங்க. இப்போ நம்ம பார்க்குறது பஞ்ச காலத்தில் ரைட்டை வசனம் வாசித்துருங்க, வாசி முடிச்சுங்க. போதும் இங்கே நல்லா கவனிங்க. பஞ்ச காலத்தில் தேசத்தில் விதைக்கணும், அப்படித்தானே? பஞ்ச காலத்தில் தேசத்தில் விதைக்கணுமா? விதைக்கக்கூடாது. ஆனால் ஈசாக்கு விதைச்சான்னு பார்க்குறோம். அவன் ஐஸ்வரனா 100 மடங்கு பலந்து ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைஞ்சான். நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பயம் வரும் நமக்கு, தெரியுமா உங்களுக்கு? இது கிடச்சிருமா, இது லாபத்தை தருமா, ஆளை பார்த்தா ஒன்றும் சரியில்லை, பார்ப்போம். ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னால் பண்ணுங்கள், இல்லை பண்ணாதீங்க. என்னுடைய நண்பர்கள் அப்படித்தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. ஊழியம் செய்கிறவங்க எல்லாம் சேர்ந்து என்னிடத்துல கேட்டாங்க, நல்ல நண்பர்லாம் அறிமுகப்படுத்துவீங்க, நீங்கள் கூட ஹெல்ப் பண்ணலாம், சேரலாம் அப்படின்னு. எனக்கு கர்த்தருடைய ஆவியான சத்தத்தை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். நான் சொன்னேன், இல்லை பிரதர், நான் ஜெபிக்கிறேன் சொல்கிறேன்னு. நான் ஜெபித்த போது ஆண்டவன் சொல்லிட்டாரு, அமைதியாக இருந்துட்டார். நான் யாரையும் சேரல. கடைசியில் அந்த உண்மையான சகோதரர், பாடுபட்ட சகோதரன் முயற்சி எடுத்து எல்லாரும் நல்லாரும் முயற்சி எடுத்தாங்க. அதில் சில மன வருத்தத்தினால சில அந்த பணத்தை வஞ்சித்து போயிட்டாங்க, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அதனால் நிறைய பாஸ்டர்ஸ்குள்ள இந்த ஐக்கியம் என்ன ஆச்சுது, உடைய ஆரம்பிச்சது. உடைய ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன? பணம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே பார்க்குறோம், ஈசாக்கு விதைச்சான், ஆசீர்வாதம் 100 மடங்கு வந்துச்சு, ஐஸ்வரனானா விருத்தி அடைஞ்சான், பெரியவன் ஆயிட்டான். ஆட்டு மந்தம் மாட்டு மந்தம் பெருகிடுச்சு, வேலைக்கார பெருகிட்டாங்க. பெலிஸ்தனுக்கு என்ன ஆயிடுச்சு? பொறாம வந்துருச்சு. அதனால் ஆபிரகாம் நாட்களில் ஆபிரகாம் இருந்தபோது வெட்டின எல்லா கிணத்தையும் என்ன செஞ்சிட்டானுங்க, மூடிட்டானுங்க. இப்போ தண்ணி கிணத்துல தான் தண்ணி எடுப்ப, விருத்தி அடைவ அப்படின்னு வாசலத்தை மூடிடுச்சு, வாசலத்தை தடைப்பட்டுருச்சு. என்ன செய்யணும் தெரியாமல் முழிக்கிற சூழ்நிலை வருதா இல்லையா? ஐயோ எங்கேயுமே எனக்கு வேலை, எப்படி போனாலும் எனக்கு ஆசீர்வாதத்துக்கு வழியே இல்லை, இப்படி போன அப்படி போன எப்படி போனாலும் வழி இல்லை, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட கேட்பேன், என்ன பண்ணுவேன், திக்கற்றவளாக இருக்கிற வேளையில் நல்ல இந்த வசனத்தை திரும்ப 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 படிக்கணும். பஞ்ச காலத்தில் மழை வர வேண்டிய காலத்தில் மழை வரல. ஆனால் ஈசாக்குக்கு தெரியும், வானத்தையும் பூமியும் நம்பி அவன் விதைக்கவில்லை, வானத்தை பூமியை படைத்த ஆண்டவருடைய வார்த்தை நம்பி விதைத்தான். அது பெரிய ஆசீர்வாதம். எலியா அந்த சாரிபாத் விதவை வீட்டுக்கு போறாரு. விதவை வீட்டுக்கு போன உடனே அந்த விதவை போய் சொல்றாரு, கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படிங்கிறாரு. பஞ்சகாலம், அதுவும் 3 வருஷம் பஞ்சகாலம். இந்த அம்மா தண்ணி எடுக்க போகும்போது அப்படி ஒரு 2 அடையை சுட்டுட்டு வா அப்படிங்கிறாரு. அந்த அம்மா சொல்லிச்சியாப்பா, நானும் என் பையனும் 2 விறகு பொறுக்கி இந்த இருக்கிற அடையை சாப்பிட்டு சாகலான் இருக்கிறோம், நீர் வந்து அதில் கேட்குற பங்கு கேட்குறீர் அப்படின்னு. அவர் சொன்னார், நீ எனக்கு சுட்டுட்டு வா, பஞ்சக்காலம் முடிகிற மட்டும் உன் பானையில் மா குறைந்து போவலை, என்ன செலவழிந்து போகிறதில்லை, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை உனக்கு சொல்லுகிறாங்கிறார். அப்புறம் நீ சாப்பிட்டுட்டு
என்ன கொல்லான்னு பார்க்குறேன் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்லலை. நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், என்ன டக்கால்ட்டி பாருங்க இந்த பாஸ்ட்டு, கர்த்தர் சொன்னாராம், அது என்கிட்ட சொல்லட்டும், நான் நம்புறேன் சொல்கிறோமா இல்லையா? சில நேரங்களில் நம்முடைய ரொம்ப ரொம்ப நாணம், நமக்கு இருக்கிற நாணம் இருக்கும், கர்த்தருக்கு மேலே இருக்கும். நம்ம செய்கிற நாணங்களாம் அப்படியே பெரிதாக தெரியும், ஆனால் முட்டாள்தனமாக தெரியும். சில ஆசீர்வாதத்தை குறை என்ன தெரியுமா, கர்த்தர் கேட்காம நீயே முடிவெடுத்து நீயே செயல்படுறது. இவன் இந்த 26 அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், டே நீ எகிப்துக்கு போகாத, எகிப்துக்கு போயிடாத அப்படின்வார். அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு தான் என்ன செஞ்சான், பெலிஸ்தர் தேசத்துக்குள் போனான். அங்கே போய் அவன் விதைச்சா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கன்னு சொல்லிக்கிற போன்ட்டாரு. எங்கே உன்னை இருக்க சொல்கிறாரோ, எதை செய்ய சொல்கிறாரோ அதை நீ செய்யாத மட்டும் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்ம ஊழியங்களிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, நம்முடைய நினைவுகள், சிந்தைகள், எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த ஈசாக்கிட்ட போய் விதையும் சொல்ல ஒன்றும் சொல்ல, டே உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எகிப்துக்கு மட்டும் போகாத. ஒரு காலத்தில் எகிப்து பஞ்சத்தை போஷிச்சது. யாரோட நாட்கள், இவனுடைய நாட்கள் வரப்போகுது, யாக்கோப் நாட்கள் வரப்போகுது. ஆனால் முதல்ல அங்கே போக சொல்லல, பெலிஸ்தர் தேசத்துக்குள்ள போறாரு. பெலிஸ்தர் அந்நிய தேசத்தில், ஐயோ மழையில் விதைச்சு ஒண்ணுமெல்லாம் போச்சுன்னா இவனால நான் அற்பமா எண்ணுவானே, என்னை கேவலமாய் பேசுவார்களே, என் உறவுகள் நண்பர்கள், எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பணங்காசு இல்லை, நான் சரியான வாழ்க்கை வாழணும், அவமானப்படுத்துவார்களே. இது நமக்குள்ள இருக்கா இல்லையா? இன்னைக்கு கல்யாணத்துக்கே நீ போனீன்னா மொய் வச்சது, அதான் ஒரு ஜோக்கில் கேட்ட அது மாதிரி இருந்துச்சு. அம்மா நீ போய் கல்யாணத்துக்கு மொய் வச்சுருன்னு சொன்னாங்களா, அவங்க வச்சதை திருப்பி வச்சுட்டு வந்துருந்தாங்களாமா. வந்ததுக்கப்புறம் கேட்டாங்களாமா, எவ்வளோ வச்சேன்னு, 105. எதுக்கு 105 வச்சேன்னு? அவங்க தான் 501 வச்சாங்களே, நீங்கள் என்ன சொன்னீங்க? திருப்பி அதை திருப்பி வச்சுட்டு வந்தேன் 501. இப்படித்தான் நம்ம புத்திசாலியாக நடந்துக்கிறோம். நம்ம ரொம்ப புத்திசாலியுமே சில நேரத்தில் நடந்துக்குவோம். அப்போ இங்கே இந்த ஈசாக்கு பார்க்கும்போது அவன் என்ன செய்யறானா, கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். தெரியுமா உங்களுக்கு? அநேகர் ஒருத்தர் பிரசங்கம் சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கோடு பேசவே இல்லை, யாக்கோவுக்கு தான் அப்படின்ட்டாரு. ஈசாக்கை அவர் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் வேதத்தில் பார்க்கவே முடியாதுன்னாரு. ஈசாக்கு இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். அவருக்கும் அந்த சம்பவம் அடையாளமாக பார்க்க முடியும். பலிபீடத்தில் வைக்கப்பட்டார். பலிபீடத்தில் வெட்டும்போது ஸ்டாப் பண்ணாங்க, ஆனால் இயேசு பலியாயிட்டார். அவருக்காக ஒரு ஆடு அங்கே இருந்துச்சு. ஆமென். அப்படியானால் வேதங்க சொல்லுகிறது நமக்கு, நல்லா கவனிங்க. இந்த ஈசாக்கு பஞ்ச காலத்தில் மலையும் பார்க்கல, வானத்தை பார்க்கல, மற்ற மனுஷனுடைய ஆலோசனை கேட்கல, கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டு அந்த தேசத்தில் விதைக்க ஆரம்பிச்சான். அது 100 மடங்கு வந்துச்சு. அவன் பெருகி ஐஸ்வர்யனானா, மாட்டு மந்த பெருகுச்சு, பணிவிடக்காரர் பெருகுனாங்க. பெலிஸ்தருக்கு வந்துச்சே பொறாம, அப்படியா பண்ற, டேய் அவன் அந்த ஏரியாக்குள்ள எல்லாம் பண்ணிடலான்டா, அவன் நம்மோட வளர்ந்துட்டு வரான்டா. இன்னைக்கு சொந்தக்காரனுக்கு, உறவுக்காரனுக்கு, அக்கம் பக்கம் வீட்டுக்காரனுக்கு பொறாம தாங்காது. நீ கஷ்டப்பட்டு, நீ பாடுபட்டு, நீ உழைச்சி ஒரு வீடு கட்டிட்டுன்னு வச்சுங்களேன், நான் பார்க்கும்போது அன்னக்காவடி மாதிரி இருந்தான், இப்போ எனக்கு முன்னாலே வீடு கட்டிட்டான் அப்படின்னு. 2ஆம் வருஷம் கார் வாங்கிட்டான், ஐயோ 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 இனி அடிச்சுக்கிறான். இவனை முடிச்சிடணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லி பலவித ஆலோசனை பண்ணி கடைசிக்கு மாம்சத்தில் முடியலன்னா ஆவியில் அந்த அவனுடைய முயற்சி முடியலாம் மற்றவனை தேடுறான். யார்கிட்ட? மந்திரவாதிகள் நினைக்கி ஓடுறான். டேய் இவன் குடும்பத்தை முடிச்சிரு. பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் உண்டு. வன் கண்ணுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், வன் கண்ணுக்கு தப்பித்துக் கொள்ளுங்கிறாரு.
பெருமைக்கு ஏற்று நிற்கிறாரு, பெருமை கொள்ளாதாங்கிறாரு, தாழ்மைக்கு கிருபை அளிக்கிறாரு. இந்த ஈசாக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டு அந்த தேசத்தில் அவன் கீழ்ப்படுத்தபடினாலே அவன் பலத்தவன் ஆனா, பெருகுனா. அதனால் பொறாம கொண்டாங்கன்னு பார்க்குறோம். இப்போ 26ஆம் அதிகாரத்தில் 18 22 வரை வாசிங்களேன். போதும், நல்லா கவனிங்க. ஆபிரகாம் தன் தகப்புடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுக்கு விடலை, மூடிட்டான். அவங்க கிணறு நோண்டுறானுங்க. டே, எங்கள் அப்பா வச்சுக்கிறேன் நான், அது எங்களுதுரா போடா அப்படின்ட்டாங்க. அது ஏசேக்கு. மறுபடியும் ஒரு கிணறு தோண்டானுங்க. டே, எங்கள் அப்பாதுரா, எங்களுதுரா போடா அப்படின்னு சித்தனான்னு வச்சான். வாழ்க்கையில் பலவித ஆசீர்வாதங்களை யாராவது வஞ்சித்து எடுத்துட்டாங்களா? அவங்க கூட சண்டைக்கு போகாத. ஈசாக்கு அவங்க கூட சண்டை போடான்னு போடவே இல்லை பாருங்க. ஏதாவது சண்டை போட்டானா போய் விட்டுட்டான். 3வது தோண்டும் போது அவங்க என்ன செய்யலை, அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? ரெகபோத். அப்படின்னா நம்மை பலுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினான்னு சொல்லி அதுக்கு இப்போ நம்ம பேர் என்னன்னு வச்சுக்கலாம்? ரெகபோத் அப்படின்னு வச்சுக்கலாமா? பலுகும்படி இடம் உண்டாக்கினான்னு நம்ம பலுகிடக்கூடாது, இப்படி பலுகிடக்கூடாது, ஆசீர்வாதத்தில் பலுகணும். அப்போ வேதாகமம் சொல்லுது, கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும்படி விரும்பிட்டா எத்தனை தடைகள் வந்தாலும் தட்டி காயப்பட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா தடைகளை நீக்கிற ராஜா உனக்கு முன்பாய் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சாரா இல்லையான்னு உனக்கு தெரியணுமா? நீ ஆசீர்வாதமா இருக்கிற இல்லைன்னு உனக்கு தெரியணுமா? எப்போ ஒருத்தன் உன்னை பற்றி பேசுகிறானோ, எப்போ ஒருத்தவனை பற்றி குற்றப்படுத்துறானோ, எப்போ ஒருத்தவனோட காரியத்தை குறித்து வேண்டாது சொல்கிறானோ, அப்போவே தெரிஞ்சுக்கலாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பி. அதனால் உங்களை யாராவது பேசுனா, மோசமாக பேசுனா, திட்டினா கவலைப்படாதீங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. ஈசாக்கை பார்த்து பலபடி திட்டிருப்பாங்க. பொழைக்க தெரியாதவன் பாரு, பஞ்ச காலத்தில் வதைக்கிறான் பாரு, அறிவு கட்டவன், இவனுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு. அவன் பழுத்து பெருகின போது பொறாமையாயிட்டான். சேர்றா பாத்திரவன், நீ எப்படா வரேன்னு சொல்லி அந்த எல்லா ஆசீர்வாத நீருற்றுகளையும் மூடிட்டே இருந்தான். கர்த்தர் திறந்துட்டே இருக்கிறாரு. இந்த புதிய வருஷத்துல உன் ஆசீர்வாத தடைகள் விலகி கொண்டே இருக்கும். நீ பலுகி பெருகி கொண்டே இருப்பாய். தடைகளை நீக்கு ராஜா உனக்கு முன்பாய் கடந்து சொல்லுவார். ஆமென். என்ன ஒரு ஆமீனும் கூட காணோம். ஆமென் அப்படியா? ஆமென்ங்கிறது கேட்கணும்ல ஸ்டேஜில். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஈசாக்கு ஆசீர்வாதம் பெற என்ன செஞ்சான் அப்படின்னா, பஞ்ச காலத்தில் எதிராளிகள் முன்பாக தேவன் மேல் விசுவாசம் வைத்து விதைத்தான். சிலர்லாம் நம்ம ஆசீர்வாதம் தடை பண்ணுவோம். உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்த்தருக்கு விதைக்கிறதுல அப்படின்னா பணத்தை மட்டுமே நினச்சிடாதீங்க. பணம் கொடுத்தவனை ஆசீர்வச்சன்னு சொன்னால் அவர் லஞ்சம் வாங்குறவர்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பணத்தினால ஆண்டவர் நீங்கள் ஆதாயப்படுத்தவே முடியாது. வரங்களையும் வல்லமைகளும் கனிகளும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்றே ஒன்று பெறலாம், பாஸ்ட்டுக்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம். அடுத்த மாதம் தரலன்னா பாஸ்ட்டு கோவிச்சுக்குவார். இதுதான் பாஸ்டர், நான் ரொம்ப நாளாக யோசனை பண்ணி கொடுக்குறதே இல்லை.
இந்த மாதம் கொடுத்து அடுத்த மாதம் கொடுக்கணும் சங்கடம் பண்ணி கொடுக்குறதே இல்லை. பரவாயில்ல, உன்னை முதலாவது ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அவர் சத்தத்தை கேட்டாவே நீ ஆசிரியப்பட்டுருவேன். நீ அவர் சொன்னபடி கேட்டு நடத்தாவே சில காரியங்களில் நம்மளே முடிவெடுத்துருவோம், நம்மளே முடிவெடுத்து நம்மளே செயல்படுவோம். ஆவியானவர் சில காரியங்களுக்கு முன்பாக, சில நாட்களுக்கு முன்பாக ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணிருந்தேன். எனக்கு சில காரியங்களை உணர்த்தினார். அது எனக்கு மிகவும் பாரமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சபையில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரியம் சொல்கிறேன், நீங்கள் எதை செய்கிறந்தாலும் ஒரு வார்த்தை எனக்கு கன்சல்ட் பண்ணுங்கள். நான் தப்பாக சொல்லலை, இல்லாட்டி என்கிட்ட வேண்டாம். தேவ சமூகத்தில் கன்சல்ட் பண்ணிவிட்டு வேறு ஊழியக்காரன்ட்டியாவது போய் ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட சொல்லக்கூடாது, நம்ம ரகசியம் தெரியக்கூடாது, பாஸ்ட் அங்கலாப்படுவார் பொறாம்படுவார்னா வேறு ஊழியக்காரன்ட்டியாவது போங்க. உன் ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன தெரியுமா? நீயே தீர்மானம் எடுக்கிறது தான், நீயே முடிவு பண்ணுறது தான். ஏன் வீட்டில் பார்த்தீங்கன்னா இயேசுவே வீட்டின் தலைவன் வச்சுட்டு சம்பளம் வந்தனும் இவனே முடிவெடுப்பான். அதை கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் இதை வீட்டு தலைவர், இந்த பணத்தை நான் என்ன செய்யணும், இவ்வளோ வருமா நான் வந்திருக்குது, கணவன் மனைவியாக குடும்பம் உட்காந்து நாங்கள் யார் கொடுக்கணும், எந்த கடன் அடைக்கணும், என்ன செய்யணும், கொஞ்சம் ஞானம் புத்தி அறிவை தாங்க ஆண்டவரை கேட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எடுத்து செலவு போடணும். ஆண்டு தான் தருவார். இது தான் இதைத்தான் உணர்த்துவார். வரும்போது நம்மளை எல்லா வேலையும் முடிச்சுட்டு இயேசு வீட்டு தலைவரும் போர்டு வச்சுருக்கிற ஒரு நாள் கூட அவர் தலைவராக இருந்ததே இல்லை. ஏன்னா நம்ம தான் வாய்ப்பை கொடுத்து இல்லையா அவருக்கு. எப்படி ஆசீர்வாதம் வரும்? இன்றைக்கு ஆசீர்வாதம் பணம் மட்டுமல்ல, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்கிறீங்க பாருங்க. நல்ல நிலத்தில் விதைத்தது 1, 30, 60, 100 பலன் தந்துச்சுன்னா, சபையில் நீ விதைக்கப்பட்ட நல்ல சபைனா 1, 30, 100, 60 நீ பலன் வரணுமா இல்லையா? ஆனால் நிலம் நல்ல நிலம் சொல்லுது. நீ எந்த சபைக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நல்லதான், நீ பலன் எப்படி கொடுக்குற அதில் தான் இருக்குது நம்முடைய ஜெப வாழ்க்கை. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. நீ ஜெபம் இல்லாமல் உன்னுடைய தசமமாக காணிக்கை கொடுத்தாலும் காசுக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கியா? ஏன்னா எதை விதைக்கிறாய் அதை நீ அறுத்துருவேன். பணத்தை கொடுத்துருவார், சமாத்தை எடுத்துருவார், சந்தோஷத்தை எடுத்துருவார், நிம்மதி எடுத்துருவார், சரி சுகத்தை எடுத்துருவார். என்ன ஆயிரும்? கவனிக்கிறீங்களா? அப்போ நம்ம நிம்மதி, பணம் இருந்து நிம்மதி இல்லாமல் சபை இருப்பான். கை நிறைய பணம் இருக்குங்க, சமானம் இல்லைங்க, நல்லா சாப்பிட முடியலைங்க, அப்படி சொல்கிறத கேட்டிருக்குமா இல்லையா? ஆகையால் இந்த நாட்டில் பாருங்க, தகப்புடைய ஆசீர்வாதத்தை சரியாய் பயன்படுத்தினான். யாரு? ஈசாக்கு. துறவர் நோண்டான இல்லையா? நம்ம அப்பா அம்மா ஆசீர்வாதத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். இஷ்டத்துக்கு கெட்ட குமான போய் எல்லாம் அழிச்சு வந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைக தாயின் தகப்பனை ஏமாத்தி சாப்பிட்டு இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நினச்சிக்கிறாங்க பிள்ளைக தகப்பனை ஏமாத்துறாங்க. அப்படி தாய் தகப்பன் தெரிந்ததுக்கு அப்புறம் நீ பிள்ளைக்கு மறுபடியும் ஆசீர்வாதத்தை கொடுத்தீனா உன் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கை வைப்பார். ஏன்னா அவன் திருடனாக இருக்கும், ஏமாத்தாகிறனுக்கும் நீ சம்மதிக்கிறன்னு அர்த்தம். நீ அவனோட கூட்டுக்களவாணிங்கிறாரு. நான் சொல்றது அர்த்தம் புரியுதா? தப்பு செய்யும்போது தண்டிக்காம விடுறன்னா நீ களவாடி, நீ கலவன், நீ என்ன பண்ற? அவனோடு இணைத்துக் கொள்ளுகிற. நான் சொல்லுங்க, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நடத்தின விதத்தை பார்க்கும்போதும் அவன் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முறைகளை, சொத்தை பிரித்து கொடுத்தாரா? கரெக்டாக கொடுத்தாரா? இஸ்மாவேலுக்கு தரல. தெரியுமா உங்களுக்கு? முதல் மகன் யார்? ஆபிரகாமுடைய மகன். அவனுக்கு கொடுத்தாரா நினைக்கிறீங்களா? சொத்துல பங்கு கொடுத்தாரா? ஒரு ஜக்கு தண்ணி கொடுத்து அனுப்பிட்டார். போ. நமக்கு கோபம் அவர் மேலே, ஆகாருக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு. அது குறித்து இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இது ஒரு பெரிய காரியம். சரி, அப்புறம் நம்ம பெண்ணத்தில் பேசுகிற ஈசாக்கி ஆசீர்வாதம் பேர் என்ன செய்தான்னு சொல்லி பார்த்துருக்கிறேன். 3வது பாயிண்ட்டு, தேவன் கீழ்ப்படிந்து செயல்பட்டான். தேவனுக்கு முதல்ல ஆண்டவர் கீழ்ப்படிதின் பலன் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், கனம், மகிமை. நீ ஆண்டவர் கீழ்ப்படினும். ஆண்டவர் கீழ்ப்படினா ஆண்டவர் வார்த்தைக்கு மறுவேச்சு பேசக்கூடாது. ஆண்டவர் சொல்றாருன்னா ரைட், வேதாகமம் சொல்ல சரி, ஊழியக்கார மூலியமா ஆண்டவர் பேசுனா கீழ்ப்படிங்க. நீங்க எதுக்கு காரணம் சொல்லாதீங்க.
எனக்கு ஆவியான திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு காரியம், உங்கள்கிட்ட ஆண்டவர் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் அதை செய்யறதுக்கு தாமதம் பண்ணாதீங்க. இல்லைப்பா சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கட்டு கட்டுவீங்கல்ல, பாஸ்டர் தப்பாக புரிஞ்சுக்குவார் அப்படின்னு அவர் சமாதானம் பண்ணுறக்கு அது இது காரணம் சொல்லுவீங்க. யாரை காப்பாற்றுறக்கு? உன் பிள்ளைகளை, உன்னுடைய குடும்பத்தை, உன் காரியத்தை அப்படித்தானே. ஊழியக்காரன் ஜெபம் பண்ணா சுகமாகன்னு விரும்புகிற நீயே அவரோட ஊழியக்காரனோட இருக்கிறன்னு நினச்சிருது. அப்போ நீ பேசும்போது ஆண்டவர் கூட இருக்க மாட்டாரா? ஊழியக்காரன் தன் சொந்த காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள மாட்டான். வேத சம்மதமான காரியம் பகிர்ந்து கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நான் என் சுயநலத்துக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னா தயவுசெய்து செய்யாதீங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் ஊழியக்காரன், அது ரெண்டாவது பிரச்சனை. ஊழியக்காரன் இல்லாத பிரச்சனை வேறு. நான் சொல்கிறது புரியுதா? கர்த்தர் வேதாகம் என்ன சொல்லுது? நீ எப்போ வேதாகமத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, வேதாகம்ங்கிறது தேவோட வார்த்தை, இந்த பைபிள் வார்த்தை, அவர் சொல்லப்பட்ட வார்த்தையை எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இப்போ ஒரு காரியத்தை நான் வாய்வாலையும் சொல்கிறேன், சொன்னால் நாளைக்கு நான் மாற்றி சொல்ல முடியுமா? முடியாதா? எழுதி கொடுத்துட்டுனா மாறுமா? அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நீ இதை செய்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன். உபாகம் 28 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 1 முதல் 14 வார்த்தை வாசிக்கிறோம். அவர் என்ன சொல்றார்? இன்று உன் தேவனாகிய கர்த்தர் விதிக்கிற கட்டளைப்படி செய்ய மிகவும் கவனமாயிருந்து அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பீயானால் இப்பொழுது சொல்லப்படி சகல ஆசீர்வாதம் மேலே பழிக்குன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ 21 சொல்லப்பட்ட வாக்குத்த ஆசீர்வாதங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தான் இந்த 14 ஆசீர்வாதம். அது 28 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாபமாக வரும். எனக்கு அன்பானவர்களே, தேவன் கீழ்ப்படிந்து போ ஆபிரகாம், நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. எங்கே போகணுங்க ஆண்டவரே? எப்போ போகணுங்க ஆண்டவரே? என் பையன் பிள்ளையெல்லாம் என் குடும்பமெல்லாம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் யோசனை பண்ணி ஏதாவது பேசினாரா? கிளம்பிட்டார். அதனால தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவன் சொல்லு கீழ்ப்படிந்தான், அதனால் அவன் பிள்ளைகளோடு இருந்தார். இன்றைக்கி நீ கடவுள் கீழ்ப்படிஞ்சதும் பிள்ளைகளோடு இருப்பார். இல்லைன்னா அவன் பிள்ளைகள் தருத்திரமாக தெருத்தருவ திரும்பிய வேண்டிதான். ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது, ஒரு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க, ஒரு மேன்மை நிலையில் இருக்க மாட்டாங்க. உன் பிள்ளைகள் எதிர்காலம் இருளாகி போயிடும். பாஸ்டர் சபிக்கிறான்னு நினச்சிக்காதீங்க, நான் பைபிள் கோசம் சொல்லிருக்கிறேன். இந்த ஆளுக்கு என்ன கோவமாக பாவம் இப்படி சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க, புரியுதா? அப்போ ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நலமாக இருக்குன்னா நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போது. அப்புறம் எதிராளியிடம் சண்டை போடாமல் தேவன் சொன்னதை மட்டுமே செய்யுங்க. என்ன சொன்னார்? சமானமாகனா சமானமாங்க, மன்னினா மன்னிங்க, அவனை கண்டுக்காதனா கண்டுக்காதீங்க, விட்டு போட்டு தேவன் எனக்கு என்ன சொல்லிக்கிறார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லி அந்த நியாயமே வேண்டாம். கர்த்தர் நல்லவர், ஆமென். அவரை பிடிச்சுக்கணும். அப்போ இப்படி இருக்கும்போது கீழ்ப்படி சம்பது ஒரு தேவ ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னா, பெலிஸ்தருக்கு முன்பாக தடைகளை நீக்கி போட்டார், எல்லா நீரோட்டு திறந்து விட்டார், ஆமென். இப்போ அவன் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார், அவன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், ஆமென். அப்போ கர்த்தர் நம்மை தடைகளை நீக்கி என்ன செய்கிறார்? நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்த தலைப்பு என்ன சொல்லுங்களேன்? நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு என் தடை ஆண்டவர் எடுத்து போடுவார். அதனால் நீங்கள் யாரை கண்டு செய்ய வேண்டியதில்லை. உறவு நண்பை எவனையும் கண்டு பயப்படாத. கர்த்தர் உனக்கு பேசிட்டாரா போ. ஒரு சகோதரர் மிஷினரி மேன், அவர் ஊழியர் செய்கிறார். ஒரு நாள் அவர் ஆண்டு சொன்னாராம், நீ மகாராஷ்டிரா போ அப்படின்னு. இவருக்கு மகாராஷ்டிராவில் யாருமே தெரியாது, ஆனால் ஹிந்தி கொஞ்சம் தெரியும் இவருக்கு, ஏன்னா அவர் டெல்லியில் கொஞ்சம் படித்தவர். அப்போது அவர் மகாராஷ்டிராவுக்கு போகணுன்னா ஊழியத்துக்கு போகிறக்கு, அங்கே போய் வீடு பார்த்து வைக்கிறதுக்கு எல்லாம் என்ன செஞ்சார், பேசி முடித்து புறப்படுறாரு. எப்படி போகிறாரு? ஒரு 10,000 ரூபா கையில் எடுத்துக்கிட்டார். அப்புறம் துணிமணி எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ட்ரெயினில் உட்காந்து போய் மகாராஷ்டிராவில் போய் இறங்குறோம். ஒரு வீடு பார்க்குறோம், எடுக்கிறோம், தேவனுக்காக பெரிய அப்படி சொன்ன இப்படி சொன்ன எல்லாம் கட்டிகிட்டு இருந்தார். போக போக வண்டி போயிட்டே இருக்குது.
இவர் போய் ஒரு வீட்டை பிடிச்சணும், அங்கெல்லாம் பெரிய நல்ல ஒரு வசதியான வீடாக பிடிச்சிட்டோம்னா நமக்கு எல்லா சௌகரியத்தோட வீடை பார்த்துட்டோம்னா நல்லா செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஊழியம் பண்ணலாம், அப்படி ரொம்ப சந்தோஷத்தோட கர்த்தாவே உமக்கு நன்றி அப்படி ஆடு சொன்ன கிளம்பிட்டார். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தனியாக தான் போகிறாரு. இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும். சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு சொல்லி அந்த ஏறின நைட்டில் பகலில் நைட் பகல்லையோ எந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து உட்காந்து பார்த்தாரு. பேகும் இல்லை, பணமும் இல்லை. அப்படியே சோர்ந்து போய் கர்த்தாவே உண்மைதான் ஆண்டவரை நம்பி வந்தேன், போட்டுக்கு மாற்று துணி இல்லை ஆண்டவரை, இறங்கி டீ குடிக்க பணம் இல்லை ஆண்டவரை, எல்லாம் காண தேடி பார்த்துட்டேன், யாரோ களவாடிட்டாங்க. மிகவும் களைத்தவராய் சோர்ந்து போனவராக இருந்தாராம். ஆண்டவர் அவர்கிட்ட பேசவே இல்லை. மகாராஷ்டிராவில் இறங்குறாரு. இறங்கி எங்கே போகணுன்னே தெரியல. அந்த பிளாட்பாரத்தில் முட்டி போட்டு கர்த்தாவே நான் உம்முடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, என்னை அவமானத்துக்கு ஒப்பு கொடுக்காதீங்க, என்னுடைய ஆசீர்வாதம் பூரணி இழந்துட்டு ஆண்டவரே, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி போனாராம். அப்படியே அந்த பிளாட்பாரத்தில் உட்காந்துக்கிட்டு எப்படி நான் ஊழியத்தை செய்வேன், தடைகளை நிற்கிற ராஜாவே என் தடைகளை நிற்க வாரும் என்று சொன்னாராம். தோல் ஒரு கைப்பிடிச்சான். திரும்பி பார்த்தா ஒரு பெரியவன்ட்டு, நீங்கள் தமிழா அப்படிங்கிறான். தமிழ்னாராம். நானும் தமிழ் தான். டீ சாப்பிட்றீங்களான்னு இருக்கார். இவருக்கு எப்படி இருக்கும், பசியோடு இருக்கிற மனுஷனுக்கு அப்படின்னு டீ போய் கலந்து பண்ணு எல்லாம் வாங்கி டீயெல்லாம் குடிக்கிறாரு. அவர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு கேட்டாரா, நீங்கள் கிறிஸ்டினா? ஆமாங்க, உங்கள் முகத்தில் தெரியுது. ஓ சரி சரி, எங்கே வந்தீங்க? ஊழியஞ்செய்ய வந்தங்க. ஊழியஞ்செய்ய எப்படி இப்படி வந்திருக்கிறீங்க? நிறையா காரியங்களோட தான் வந்தங்க, எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சா? எப்படி ஏமாந்துட்டீங்களா? ஆமாம் ஐயா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரக்குள்ள யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓ, உங்களோட கர்த்தர் இருக்கிறாரா? அவர் இருக்கிறார் நினைக்கிறேங்கய்யா. எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கய்யா. ஏன்னா இவ்வளோ பொருள் போனதுக்கப்புறம் நானே மாம்சத்தில் வந்துட்டோம் போல தெரியுதுங்க. ஆண்டவர் திட்டம் இல்லைங்க போல தெரியுதுங்க. ஏன்னா ஆண்டவர் திட்டமாக இருந்தால் இந்த பணமெல்லாம் போயிருக்குமா, இந்த காரியமெல்லாம் போயிருக்குமா? சொல்லுமா இல்லையா? சில நேரம் நமக்கு பிரச்சனை வந்துன்னு, கர்த்தர் என்னோடு இருந்தா எனக்கு இப்படி நேரிடுமா? எவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன், எனக்கு பலனே வரல. ஜெபிக்கிறேன், சண்டை தீர மாட்டுது, பிரச்சனை தீர மாட்டுது, வறுமை தீர மாட்டுது, கவலை தீர மாட்டுது, கண்ணீர் புலம்பல நிறுத்து. இந்த பெரியவர் சொன்னாரா, தம்பி எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க, தங்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஊழியத்துக்கு போங்க, நானும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு. இவர் வீட்டுக்கு போய் அமர்ந்தாராம். அந்த வீட்டில் சாப்பிடலாம் சாப்பிட்டாச்சு. இப்போது அவருக்கு என்ன பாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஊழிய பாரம் இருக்குமா, பணம் போன பாரம் இருக்குமா? அவருக்கு ஆத்ம பாரம், அங்கே மகாராஷ்டிரா ஜனங்களுடைய ஆத்ம பாரம் இருக்குமா, இவ்வளோ போன பணத்தோட பாரம் இருக்குமா? பணம் பாரம் தானே இருக்கும். அவர் அப்படித்தான் இருந்தார். அப்போ ஆண்டவர் கேட்டாராம், பணத்தை ஆதாயப்படுத்த வந்தியா, ஆத்மா ஆதாயம் பண்ண வந்தியா? ஆத்மா போ அப்படின்னாராம். அவ்வளோதான். இப்போ அவர் மகாராஷ்டிராவில் 17 சபைகள் வைத்திருக்கிறார். ஒன்றுமே கொண்டு போகலைங்க, 17 சபைகளை உருவாக்கியிருக்கிறார். கிராம போய். ஏன் தெரியுமா? அவர் பணத்தை தூக்கிட்டு போல, கர்த்தரை சமக்க ஆரம்பித்தார்.
கர்த்தருடைய வார்த்தை சமக்க ஆரம்பிக்கிற நீயே ஒரு காலம் என்ன செய்ய மாட்ட, சோர்ந்து போக மாட்டேன். ஆகையால இந்த நாளிலே தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக போகிறார். அதனால் நீ என்ன செய்ய போகிற, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற தடைகள் இந்த நாளில் அப்படி சொல்லிட்டு வேலை வெட்டி போகாம வீட்டுக்குள்ள உட்காந்தா கர்த்தர் தடை எடுத்துருவார் அப்படின்னா ஆசீர்வாதம் வந்துடுமா? சோறாக்கி வச்சுட்டு கர்த்தாவே வாய்க்குள்ள போகும்படியாக உதவி செய்யணும் சொன்னால் ஊட்டி விடுவார? ஊட்டி விடுவார். 2 கையை வெட்டிடுவார். 2 கையை வெட்டிட்டு ஊட்டி விடுறான்னு அப்படி தானே? அங்கே போய் சாப்பிடு, நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்காண்டு காலை வெட்டிட்டுருவார். உன்னுடைய வேலைகள் அசதியாக இருக்கிறவன் யார்? சபிக்கப்பட்டவன். அது கர்த்தருடைய வேலையாகவும் இருக்கலாம், உலக வேலையாகவும் இருக்கலாம். நீ அதில் அசதியாக இருந்தனா சபிக்கப்பட்டவன். உன் வீட்டில் சாபம் தங்கும், தரித்திரம் தங்கும், வறுமை தங்கும், வேதனை தங்கும், பிரச்சனை தங்கும். உன்னுடைய சந்தோஷம் பறிபோயிருக்கும், உன் கவலை பறிபோயிருக்கும், உன்னுடைய நிம்மதியெல்லாம் போயிருக்கும். நீ வாழ்கிற வாழ்க்கை பிடிப்பெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருப்ப. உண்மைதானே? எனக்கு அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையில் தடைகளை நீங்கன்னா என்ன செய்யணும்? கர்த்தருக்காக எழுந்து ஓடணும். ஆமென். கர்த்தர் உங்களை ஓட வைப்பார், ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம்.